School, salute, order. பரதமணி கொடி வானில் உயர்ந்து சென்று பறந்திடவே அதன் கீழ் நின்று பணிந்திடுவோம். பாரதமணி கொடி வானில் உயர்ந்து சென்று பறந்திடவே அதன் கீழ் நின்று பணிந்திடுவோம். ஏழை எளியவர் யாவரும் நமது உடன்பிறந்தோர் என உரைக்கின்றதே. ஓங்கி வளர்ந்த கம்ப சிகரத்தில் உயர்ந்து பறக்கின்றதே. ஓங்கி வளர்ந்த கம்ப சிகரத்தில் உயர்ந்து பறக்கின்றதே. பாரதமணி கொடி வானில் உயர்ந்து சென்று பறந்திடவே அதன் கீழ் நின்று பணிந்திடுவோம். எல்லோரும் போர்க்குளம், எல்லோரும் போரிடும், எல்லோரும் இந்தியர் என்று சொல்லி. எல்லோரும் போர்க்குளம், எல்லோரும் போரிடும், எல்லோரும் இந்தியர் என்று சொல்லி. ஓங்கி வளர்ந்த கம்ப சிகரத்தில் உயர்ந்து பறக்கின்றதே. ஓங்கி வளர்ந்த கம்ப சிகரத்தில் உயர்ந்து பறக்கின்றதே. பாரதமணி கொடி வானில் உயர்ந்து சென்று பறந்திடவே அதன் கீழ் நின்று பணிந்திடுவோம். இந்திய அனைவரும் எனது உடன் பிறந்தவர்கள். எனது நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன். என் நாட்டின் பழம் பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்பிற்காகவும் என்றும் பெருமிதம் அடைகிறேன். என் நாட்டின் பெருமைக்கு தகுந்து விளங்கிட என்றும் பாடுபடுவேன். என்னுடைய பெற்றோர், ஆசிரியர்கள், எனக்கு வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன். எல்லோரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன். என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் உழைத்திட முனைந்து நிற்பேன். அவர்கள் நலமும் வளமும் பெறுவதிலேதான் என்றும் மகிழ்ச்சி காண்பேன். ஸ்கூல் ஸ்டாண்டர்ட்ஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் சிந்தனைக்காக ஒரு சிறிய கதை. ஒரு நாடு, அந்த நாட்டை ஆள்கின்ற ஒரு மன்னர். அந்த மன்னர் திடீரென்று ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டினார். ஒவ்வொரு அமைச்சராக நிலவரங்களை கேட்டு அறிந்தார். முதலாவதாக நிதி அமைச்சரை அழைத்து நிதி நிலவரம் நாட்டில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நிதி அமைச்சர், அதற்கு என்ன குறைவன்னா, உங்கள் ஆட்சியில் பஞ்சமே கிடையாது, நாடு மிகவும் வளமுடன் வாழ்கின்றது என்று கூறிவிட்டு சென்றார். நீதி அமைச்சரை அழைத்து சட்டம் ஒழுங்கு பற்றி விசாரித்தார். அவரும் அவ்வாறே தங்களுடைய ஆட்சியில் மக்கள் மிகவும் சந்தோஷமாகவும் வாழ்கின்றனர், நீதிக்கு குறையே இல்லை என்றார். பாதுகாப்பு அமைச்சரும் அவ்வாறே சொல்லிவிட்டு சென்றார். இறுதியாக கல்வி அமைச்சரை அழைத்தார். கல்வி அமைச்சர் பாடசாலைகள் எவ்வாறு இயங்குகின்றன, மாணவர்களின் கல்வி கற்கும் நிலை எவ்வாறு உள்ளது என்று வினவினார். அதற்கு கல்வி அமைச்சர், அது மன்னா என்று இழுத்தார். அதை கேட்டது மன்னர், என்ன அமைச்சரை இழுக்கின்றீர் என்று கேட்டார். அதற்கு அமைச்சர், அது ஒன்றுமில்லை மன்னா, பாடசாலைகள் நன்றாகத்தான் இயங்குகின்றன, ஆசிரியர்களும் மிகவும் சிறப்பாக மாணவர்களை வழி நடத்துகின்றனர். ஆனால் ஒரு 4 மாணவர்கள் மட்டும் சரியாக பள்ளிக்கு வருவதில்லை. அப்படியே வந்தாலும் வீண் பேச்சு பேசிக்கொண்டு வெட்டியாக நேரத்தை வீணாக்குகின்றார்கள் என்றார். அதற்கு உடனே மன்னர், அந்த 4வரையும் அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். உடனே அமைச்சரும் அந்த 4வரையும் அழைத்து வந்தார். நீங்க மன்னரா இருந்தா அந்த 4 பேர்கிட்டே என்ன கேட்பீங்க? உங்ககிட்ட தான் கேட்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க மன்னரா இருந்தா அந்த 4 பேர்கிட்டையும் என்ன கேட்கணும்னு ஆசைப்படுவீங்க? என்ன பிரச்சனைன்னு கேட்பீங்க, அப்படிதானே? அப்படி இல்லைன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு தோணுமா, தோணாதா? ஸ்கூலுக்கு வர்றதில்ல, வெட்டியா பேசிட்டு இருக்காங்க, வந்தாலும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு தோணுமா? ஆனா அந்த மன்னர் அது எதையுமே செய்யல.
அவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுக்கிறார், ஒரு இலக்கு. உங்களுக்கு ஒரு இலக்கு வைக்கிறேன், காலை 5 மணி முதல் மாலை 5 மணி வரை நீங்கள் மௌன விரதம் இருக்க வேண்டும், பேசக்கூடாது. அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா என்னுடைய ராஜ்யத்துல பாதிய உங்க நால்வருக்கும் சமமாக பகிர்ந்து தருகிறேன், வாழ்நாள் முழுவதும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நல்லா இருக்குது. ஓகே, அவங்களும் அந்த சவாலை ஏத்துக்கிறாங்க. காலையானது, மதியமானது, மாலையானது. அதுல முதல் ஆள் மணியை பார்க்கிறாரு. 5 மணி ஆகணும், 5 நிமிஷம். ரொம்ப சந்தோஷமா மனசுக்குள்ள பேசுறதா நினைச்சிட்டு அப்பாடா 5 மணி ஆக இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குன்னு பேசிட்டார். இரண்டாவது ஆள் அறிவே இல்லாம இப்படி பேசிட்டியேடா அப்படின்னு சொல்லி அவரும் பேசிட்டார். மூணாவது ஆள் அவன் தான் பேசுனான், உனக்காவது அறிவு வேண்டாமா, நீ ஏன் பேசுனன்னு சொல்லி அவரும் பேசிட்டார். நாலாவது ஆள் அப்பாடா நான் மட்டும்தான் பேசல அப்படின்னு சொன்னார். அப்ப அவங்களால அவங்களோட பேச்ச அடக்கவே முடியும். உங்கள் சிந்தனைக்கு திருவள்ளுவர் திருக்குறள் வாயிலாக பேசினார், மனித மாண்புகள் மேம்பட. பாரதி கவிதைகள் வாயிலாக பேசினார், பெண்ணியம் காக்க. விவேகானந்தர் சொற்பொழிவுகள் வழியாக பேசினார், இளைஞர்களின் எழுச்சிக்காக. அன்னை தெரசா அன்பின் வாயிலாக பேசினார், ஆதரவற்ற உள்ளங்களுக்காக. அப்துல் கலாம் அறிவின் வழியாக பேசினார், மாணவர்களின் உயர்வுக்காக. நீங்களோ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வழியாக பேசுகின்றீர்கள், உங்கள் எதிர்காலத்தை தொலைப்பதற்காக. உங்களின் பேச்சு பற்றி எனது சிறிய கருத்து: பள்ளிக்குள் நுழையும் போதும் பேச்சு, வகுப்பறைக்கு செல்லும் போதும் பேச்சு, வழிபாட்டு நேரத்திலும் பேச்சு, வகுப்பறை நேரத்திலும் பேச்சு, மாடியில் ஏறும் பொழுதும் பேச்சு, இறங்கும் பொழுதும் பேச்சு, பாடம் நடத்தும் பொழுதும் பேச்சு, படிக்கும் பொழுதும் பேச்சு, வராண்டாவில் நிற்கும் போதும் பேச்சு, மைதானத்தில் விளையாடும் போதும் பேச்சு, ரெஸ்ட் ரூமுக்கு செல்லும் பொழுதும் பேச்சு, ரெஸ்ட் எடுக்க சொல்லும் பொழுதும் பேச்சு, தேர்வுக்கு படிக்கும் பொழுதும் பேச்சு, தேர்வு அறைக்குள் நுழையும் பொழுதும் பேச்சு, மாலை வகுப்பிலும் பேச்சு, மண்டே அசம்பிளியிலும் பேச்சு, வினாத்தாள் கொடுக்கும் பொழுதும் பேச்சு, விழாக்கள் நடக்கும் பொழுதும் பேச்சு, அறிவுரை கூறும் போதும் பேச்சு, அன்பாக சொல்லும் போதும் பேச்சு. பேச்சு பேச்சு பேச்சு. மொத்தத்தில் உங்கள் மதிப்பீடுகள் போச்சு போச்சு போச்சு. சின்ன அட்வைஸ்: பேச்சை குறைத்தால் சக்தி கிடைக்கும், சக்தி கிடைத்தால் இலக்கை அடையலாம், இலக்கை அடைந்தால் வாழ்வில் உயரலாம். நன்றி. அனைவரும் கரங்களை குவித்தவர்களாய், கண்களை மூடியவர்களாய், இதயத்தையும் செவிகளையும் மட்டும் திறந்தவர்களாய் இறை வார்த்தையில் இணைவோம். மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 5, இறை வார்த்தை 37. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜெபம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பர். அன்புள்ள இயேசுவே, நீரே எங்கள் விலையேற பெற்ற பொக்கிஷம் என்பதை காணும் கண்களை எங்களுக்கு தந்தருளும். எங்களது கண்கள் எப்பொழுதும் உண்மையை நோக்கும்படி செய்தருளும். உமது சாயலில் எம்மை படைத்து உன் திருவுளத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உமது வல்லமையை நிறைவாக தந்தும், அதை பயன்படுத்தாமல் வீண் பேச்சு பேசி நேரத்தை விரயம் செய்து உன் மனம் நோகும்படி நடந்து கொண்ட தருணங்களுக்காய் எம்மை மன்னித்தருளும். இனியாவது என் மாணவிகள் வீண் பேச்சு பேசி அனுதினமும் அவர்கள் உழைப்பதற்கு நீர் கொடுத்த சக்தியை வீணடிக்காமல் அதை நன்முறையில் பயன்படுத்தி உமது பார்வையிலும் சமுதாயத்தின் பார்வையிலும்
விலையேற பெற்ற பொக்கிஷங்களாக இவர்கள் உயர உம் தூய ஆவியின் வல்லமையை இவர்கள் மேல் நிறைவாக பொழியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நானும் என் பள்ளியும் பள்ளியில் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் பள்ளியும் பள்ளியில் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, எம்மை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, எம்மை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. இயேசுவே, இயேசுவே, இந்நாள் வரை சுமந்தவரே. இயேசுவே, இயேசுவே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. எந்த தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உன்னை போல இல்ல. எந்த தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உன்னை போல இல்ல. இயேசுவே, இயேசுவே, இந்நாள் வரை சுமந்தவரே. இயேசுவே, இயேசுவே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி, கருப்போல சுமந்தீரே நன்றி. இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவின் சிகாகோவில் தமிழக கூட்டமைப்பு மற்றும் தமிழ் சங்கங்களின் சார்பில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியதாவது: ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாருங்கள் என்று சிகாகோ தமிழர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இலங்கை அரசை எச்சரித்திருந்தால் தமிழக மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட்டிருக்கும் என்று மத்திய அரசை திடீரென்று அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு திருவிழா கொடியிறக்க நிகழ்ச்சியுடன் நேற்று நிறைவு பெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்ட செய்திகள். எதிரி நாட்டு படை வீரர்களை ஏமாற்றும் வகையில் கட்டப்பட்ட தஞ்சை ஆயுத கோபுரம் புது பொழிவு பெற்று வருகிறது. கோபுரத்தின் 8 அடுக்குகளிலும் சாரம் அமைக்கப்பட்டு வர்ணம் பூசும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தஞ்சையில் 3வது முறையாக நடந்த 8 கிலோமீட்டர் தூரம் ஆரோக்கிய நடைபயிற்சியை முரசொலி எம்பி தொடங்கி வைத்தார். விளையாட்டு செய்திகள். பாரா ஒலிம்பிக் போட்டி கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் முடிவடைந்தது. இந்தியா சிறந்த நிலையாக 29 பதக்கத்துடன் 18வது இடத்தை பிடித்து சரித்திரம் படைத்தது. அமெரிக்க ஓபன் டென்னிஸில் டெகுலாவை வீழ்த்தி பெலாரஸ் வீராங்கனை கபலன்கா சாம்பியன் கோப்பையை வென்றதுடன் ரூபாய் 30 கோடியை பரிசாக அள்ளினார். ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலின் தலைவராக இந்திய மூத்த நிர்வாகி ரந்தீர் சிங் தேர்வு செய்யப்பட்டார். நன்றி.
நம்ம எப்படிலாம் பேசுகிறோம் அப்படின்றத எங்கெல்லாம் பேசுகிறோம் அப்படின்றத மிஸ் சொன்னாங்க. அப்படிதானே? அதெல்லாம் கையை தட்டினீங்கல்ல. அதனால எப்படி பேசுகிறோம், எங்கே பேசுகிறோம், ஆனால் நம்ம என்ன மாதிரி பேசணும், எந்த இடத்துல பேசணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் நிறைய இதை தேவையில்லாமல் நீங்கள் பேசுகிறதுனால தான் பிரச்சனை அதிகமாகும். எது தேவையோ அதுக்கு மட்டும் நீங்கள் பேசுங்க. தேவையானதை மட்டும் பேசி மற்ற நேரத்தில் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா பல பிரச்சனைக்கு நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும். தேவையில்லாத பேச்சு நம்மள நிறைய பிரச்சனைக்கு உள்ளாகும். அதனால் வேண்டாத பிரச்சனை நிறுத்துங்க. எது தேவையோ அதை மட்டும் பேசுங்க. பேச்சை குறைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் நிறையா சாதிக்கலாம். அதே போல் நம்ம பேச்சினால மற்றவங்களுக்கு நல்லதா கெட்டதா, நம்ம மற்றவங்கள வாழ்விக்கிறதுக்காக பேசுகிறோமா இல்லை மற்றவங்கள துன்பப்படுத்துறதுக்காக பேசுகிறோமா அப்படின்னு சிந்தித்து பேசுங்க. வாழ்க்கையில் முன்னேறுங்க. குட் மார்னிங் டீச்சர்ஸ் அண்ட் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். காட் பிளஸ். School attention. जनगणमन अधिनायक जयते भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा